ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. வெட்கத்தை விட்டுட்டவங்களான கைகேயி தசரதர் ஒரு பக்கம் பேச தயங்கரிச்சு பேசுகிறாங்க. சொல்ல முடியாமல் தசரதர் தவிக்கிற எண்ணத்தை வெளிப்படையாக சொல்கிறாங்க. அவருடைய அன்புக்கு பாத்திரமான உன்கிட்ட அன்பற்ற செய்தியை பேச அவர் தயங்குறாருன்னு தானே கைகேயி சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவரால் எனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டதோ அது உன்னால் முடிக்கப்பட வேண்டியதாக இப்போ இருக்குது. முன்னொரு சமயம் எனக்கு என்னுடைய பணியை பாராட்டி அவர் எனக்கு ஒரு வாக்கு அளித்தார். அன்றைக்கி பெருந்தன்மையோடு அப்படி நடந்துட்டவர் இப்போ ஒரு சாதாரண மனுஷனை போல் தடுமாறுறார். சொன்ன சொல் தவறாமல் நடக்கிறதான மோட்சத்துக்கு வழி தேடி தரும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் கொடுத்த வார்த்தையை மீற ஒரு மனுஷன் நடக்கக்கூடாது. அவர் கொடுத்த வார்த்தையை நீ தாமதிக்காமல் உடனடியாக நிறைவேற்றினேன்னாக்கா அது என்னன்றதை நான் விவரமாக சொல்கிறேன். அவர் உங்ககிட்ட பேச போகிறதில்லைன்றது புரியுறது. அவர் அளித்த வாக்குறுதியை உங்ககிட்ட விவரிக்கிறதுனால ஒரு பயனும் ஏற்பட போகிறதில்லைன்ற அவளை நிலை தோன்றிடாது அப்படின்ற உறுதியை நீ அளிச்சேன்னாக்கா அதை நான் உனக்கு விளக்கி சொல்கிறேன்னு கைகேயி சொல்கிறாங்க. கைகேயி கவலை தரக்கூடிய வார்த்தைகளை பேசின போது ராமர் சொல்கிறார், மன்னர்னுடைய ஆணை என்னன்னா எதுனாலும் நான் தீயில விழுவேன், கொடிய விஷத்தை கூட உட்கொள்வேன், கடலிலையும் முழுகுவேன். அது மன்னருடைய ஆணையாக இருந்ததுன்னாக்கா. அதனால் என்னை பார்த்து நீங்கள் இப்படி பேசுகிறது தகாது. நான் என்ன செய்வேனோ அப்படின்ற சந்தேகம் உங்கள் மனசில் எழுந்ததுன்றது எனக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்குது. தந்தை சொன்னது எதுவானாலும் சரி அதை நான் செஞ்சு முடிக்கிறேன். முதல்ல ஒன்று பேசுறது பின்ன மாற்றி பேசுறதுன்ற 2 முறை பேசுகிற வழக்கம் இந்த ராமன் கிட்ட கிடையாதுன்றது நீங்கள் அறிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறார். அப்போ சத்தியத்தையே பேசுகிறவரும் தர்ம நெறியில் காக்கிறதுல முனைப்படிவருமான அந்த ராமனை பார்த்து மரியாதைக்கு உரிய தகுதியற்ற கைகேயி பேச ஆரம்பிக்கிறாங்க. ராமா, முன்னொரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் பானங்கள்னால் தாக்கப்பட்டு மன்னரை நான் பாதுகாத்தேன். அவர் எனக்கு அப்போ 2 வரங்களை அளித்தார். அந்த வரங்களை இப்போ நான் அவர்கிட்ட கேட்க முனைஞ்சிருக்கேன். பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும்னு, நீ வனவாசம் போகணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் உன்னுடைய தந்தை வார்த்தை தவறாதவர்ன்ற நிலையில் நீ வைக்க விரும்பினேன்னாக்கா இவற்றை நீ இப்போ நிறைவேற்றணும். 14 வருஷம் காட்டில் நீ வசிக்கணும். உனக்கு பதிலாக பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும். நீ சடமுடை தாங்கிண்டு மான் தோல் உடுத்திண்டு அந்த 14 வருஷங்களையும் காட்டில் நீ வாழணும். எல்லா செல்வங்களும் நிறைஞ்ச இந்த பூமியை பரதம் ஆளணும். இந்த விவரங்களை உங்ககிட்ட சொல்ல முடியாமல் தான் மன்னர் இப்போ உன்னை ஏறிட்டு பார்க்கக்கூட தயங்குறார். அவர் கொடுத்த வார்த்தையை நீ நிறைவேற்றப்பட்டதாக செய். சத்தியத்திலேருந்து தசரத மன்னர் தவறலைன்ற பெயருக்கு நீ நிலைக்குமாறு நீ தான் பண்ணணும் அப்படின்னு கைகேயி பேச பேச தசரதனுடைய துக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. ராமரோ ரொம்ப கொடுமையானதும் மரணத்துக்கு நிகரானதுமான அந்த கைகேயினுடைய பேச்சை கேட்டு கூட சித்த கூட மனசு கவலை அடையலை. நீங்கள் சொன்னபடியே நடக்கும். நான் சடமுடி ஏந்தி மர உரி தரித்து மன்னர்னுடைய வார்த்தையை மெய்யாக்குவேன். இதோ இன்றைக்கே நான் காட்டுக்கு கிளம்புறேன். இதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை. ஆனால் என் மனசில் ஒரு வருத்தம் இருக்குது. மன்னர் என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்காரே, அது என் மனசை வருத்துறது. நீங்கள் கவலையை விட்டுடுங்க. உங்களுடைய விருப்பத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுறேன். என் உடன் பிறந்தவனான பரதனுக்காக நான் ராஜ்யத்தை மட்டும் இல்லை, சீதையை கூட விட்டுவிட தயாராக இருக்கேன். அப்படி இருக்க மன்னரே உத்தரவிட்டிருக்கும் போது நான் அந்த வார்த்தையைப்படி நடப்பேன்றதில் உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. ஆனால் மன்னர் தரையே பார்த்துட்டு கண்ணீர் விட்டவராக இது பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்காரே, அதுதான் என் மனசை வருத்துறது. இதில் என்ன தயக்கம் வேண்டியிருக்கு? சொன்னால் அதை செய்ய வேண்டியவன் நான் தானே. உடனடியாக மன்னனுடைய உத்தரவை பின்பற்றி பரதனை அழைச்சின்னு வரத்துக்காக குதிரைகளை தூதர்கள் போட்டோம். நான் வனம் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லி ராமர் கைகேயி கிட்ட சொல்கிறார். அப்போ தன்னுடைய காரியம் நிறைவேற்றுறதுன்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க கைகேயி. ராமரை அவசரப்படுத்துறதுல முனைகிறாங்க. பரதனை அழைச்சின்னு வர தூதர்கள் விரைஞ்சு போவா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்காக நீ காலதாமதம் செஞ்சுடாத, அது அவசியம் இல்லை. நீ சித்த கூட தாமதிக்காமல் காட்டுக்கு புறப்பட்டுடு. மன்னரே உங்ககிட்ட சொல்லலையேன்ற மன வருத்தம் உனக்கு வேண்டாம். அன்பின் காரணமாக அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அவர் தயங்குறார். வேறு எதுவும் காரணம் கிடையாது. நீ காட்டுக்கு எப்போ புறப்படுறியோ அதுவரை உன் தந்தை நீராட மாட்டார், உணவும் உட்கொள்ள மாட்டாருன்னுட்டு கைகேயி துரிதப்படுத்துறதுக்கான வேலையை சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட தசரத மன்னர், இந்த விரோதியை வெல்ல முடியாதவன் ஆயிட்டேனே அப்படின்னு மனம் நொந்தவாறு மூர்ச்சி அடைஞ்சு கட்டிலேயே படுத்துனுடுறார். கைகேயோ தேரோட்டி குதிரையை சவுக்கால் அடித்து விரட்டுறது மாதிரி காட்டுக்கு போகுமாறு ராமரை துரிதப்படுத்துகிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.